இதயத்தோடு துதிப்போமா, முழு ஆத்மாவோடு துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆலோசனை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபையின் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம், தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிற தேவாதி தேவனே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் பாதப்படி நம்ம உட்கார்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வானமுடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி இருக்கிறோம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிப்போமா. வாயை விரிவாழ்த்தல, அப்பொழுது நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யாரெல்லாம் உங்க முழு இதயத்தோட முழு ஆத்மாவும் கர்த்தரை அவங்க வாயினாலே துதிக்கிறீங்களோ, கர்த்தர் உங்க மத்தியில வந்து அக்கினியாய் வந்து இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் இந்த இடம் முழுவதுமாய், நம்ம சபை முழுவதுமாய் தாரங்களை வந்து இறங்கணும். ஓர் ராகமா சந்த லபக் கலபலபலபா, ஓர் ரீதி கலபலபலபலபா. ஆவியானவர் பெற்றுக்கொண்டவங்க, அக்கினியால் பெற்றுக்கொண்டவங்க, அபிஷேகத்தால் நிரப்பி கர்த்தரை ஆராதிப்போமா. ஓர் ராகமா லபக் கலபலபலபா. எங்களுக்கு நாமத்தினால செவிக்கிறார்கள், அது மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். நம்ம நடுவில் கர்த்தர் இருக்கிறார். நம்ம நடுவில் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன், பாத்திரரே
கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் அதிசயம் என் கண்கள் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. Even when I should cease to working, even when I should cease to working, you never stop working, you never stop working. Even when I should cease to working, even when I should cease to working, you never stop working, you never stop working. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. 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 That is who you வழி செய்கிறவர் அவர் ஒருவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதை மாறின போது கர்த்தர் நமக்கு பாதை காட்டினார். ஹல்லேலூயா. தட்டு தடுமாறும் போது கர்த்தர் நம்முடைய கரங்களை பிடித்து நம்ம தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோமா? முழு இதயத்தோடு நன்றி செலுத்துவோமா? நன்மைகளை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதத்தை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்பவர், எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. எந்த நேரத்திலும் பலவீனமா, சோர்வா, அசதியா, நிமித்தமாய் எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாம் மத்தியிலும் நம்ம முழு இதயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு வாழ்க்கையை மாற்றி அவர்கள் அவரை நோக்கி பார்த்தபோது அவர்கள் முகம் எப்படி இருந்தார்? பிரகாசம். இந்த நாளில் நம் மத்தியில் கர்த்தரை அவர் அக்கினி அபிஷேகம் இறங்கி இருக்கும். ஹல்லேலூயா. யார் அவரை நோக்கி பார்க்க முடியாத முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே போகும். ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு நோக்கி பார்க்கிறோம், முழு பலத்தோடு நோக்கி பார்க்கிறோம், முழு உள்ளத்தோடு நோக்கி பார்க்கிறோம், முழு ஆத்மாவோடு அதை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்காக யாரும் செய்வார்கள் ஒருவர் யார விசுவாசிக்கிறேன். அப்பா முழுமையா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவி ஆத்மா சத்து ஒப்பு கொடுக்கிறேன். மட்டும்தான் நான் நம்பியிருக்கேன். நான் மனுஷனை நம்பி நான் வரவே இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டாரை நம்பி நான் வரவே இல்லை. நான் பாஸ்டரை நம்பி வரல, சிஸ்டரை நம்பி நான் வரல. நம்ம உண்மைதான் நோக்கி பார்க்கணும். இந்த நாளில வேதனையோடு இருக்கிற மகளே, துக்கத்தோடு இருக்கிற மகளே, கர்த்தர் உன்னை நினைவாய் உன்னை நினைத்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கர்த்தரை நோக்கி துதிக்கலாம். உன் வாய்களை விரிவாய் திறந்து துதிக்கலாம். அபிஷேகத்தினார் அக்கினி அபிஷேகம் மக்கள் இறங்குகிறது. ஓ ராதா நாமா சாந்தா லாபா லாபா. கர்த்தர் உங்களோடு பேசணும்னா யார் யார் வாசிய
விடுதலை உண்டு. கர்த்தர் இந்த நாளிலே பெரிய விடுதலை கர்த்தரை அல்லேலூயா அல்லேலூயா. விடுதலையோடு செல்ல போறீங்க, சமாதானத்தோடு செல்ல போறீங்க. அல்லேலூயா. துக்கத்தோடு அல்ல, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறினது இந்த நாளில். அல்லேலூயா. வேதனையோடு வந்திருக்கிறவங்க வேதனை நீங்கி சுகமாக இருக்க போறீங்க. பலவீனத்தோடு வந்திருக்கிறவங்க பலவீனத்தை நீங்கி பலப்படுத்தி கர்த்தர் சுகத்தோடு குணப்படுத்தி அனுப்ப போறீங்க. அல்லேலூயா. துதிப்போமா, வாய் விட்டு துதிப்போமா, துதியின் சத்தம் இந்த இடத்தில் நிரப்பலாமா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் Amen.
ஹalleluya அவரை மறக்கவே மாட்டார் ஓரதனமா ஷபலபலக்கலபல ஓ இந்த நாள் இந்த நாள் வார்த்தை மூலமா ஓரதனமா ஷபலபலக்கலபல ஓ நிதிவிக்கலபலபல ஓ பசுதாவியானே ஓ பரிசுத்தவான்களே அப்பாவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே அது மக்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக வேண்டும் வாய் தரக்க மாட்டேங்குது வாய் Yes, 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 என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்களோ கத்தை இந்த நாளில் ஒரு பெரிய உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு நடந்து கொடுக்கிறார். இந்த உபவாச நாளை 21வது நாளை கர்த்தர் நம்ம நியமிக்கப்பட்ட இந்த நாளில கொண்டு வந்திருக்கிறார். இந்த 21 நாளை என்னென்ன நீங்க பாஸ்டர் இருந்தீங்களோ உபவாச நாள் இருந்தீங்களோ கர்த்தர் இந்த நாள்ல அது வேறு அற்புதத்தை நீங்க பார்க்க போறோம் அதிசயத்தை பார்க்க போறோம் அதிசயங்கள் செய்வது ஒன்று ஏசாயா 60:20 படி கர்த்தருடைய வார்த்தை ஹalleluya ஏசாயா 60:20 அண்டர்ஸ்டாண்ட் மைக்குங்க ஹalleluya இந்த நாள் ஒரு பலன் உண்டு மைக்குங்க டாக்டர் படிக்க சொல்லுங்க ஹalleluya உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து ஹalleluya. இப்பொழுதும் நம் மத்தியில வந்திருக்கிற சாலமோன் ஐயாவை நம்ம வரவேற்போம். அவர் நமக்கு ரொம்ப தூரமானவர் அல்ல, அவர் நமக்கு ரொம்ப பழக்கமானவர். நாம் கூப்பிடும் போதெல்லாம் அவர் வருவேன் தான் சொன்னாரு. ஆனா அநேக ஊழியங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஊழியத்தின் நிமித்தம் அவர் அநேக இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறார். தேவன் அவரோடு கூட இருக்கிறார். அற்புதமான அடையாளங்களையும் அவருடைய நாம மகிமைப்படும்படியாய் செய்து வருகிறார். அது மாத்திரமல்ல, குடும்பம் முழுவதும் ஊழியத்துல அவங்க செயல்பட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட குடும்பம் பார்க்கறது ரொம்ப ஆச்சரியம். ஓகேங்களா? கர்த்தர் அப்படியே இந்த நாளிலும் அஜாவை கொண்டு தேவனுடைய வார்த்தையை நம்மோடு கூட இடைபெற கர்த்தர் கிருபை செய்வார். நல்ல கரந்தட்டை அவர் வரவேற்போமா? ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பேசும்படி தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றியோடு நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். என்னை பேசும்படி அழைத்த பாஸ்டர் சுரேஷ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்ல கேள்விப்பட்டேன். இன்னைக்கு 21வது நாள் முடிய போகுது. இது எனக்கு தெரியாமலேயே ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்தாரு எனக்கு. அது ஆண்டவர் கிருபையில கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப தேவனுக்கு தெரியும் இன்னைக்கு 21st day you are going to finish the fasting prayer meeting
அதுமே உங்களுக்கு ஏற்ற தேவ செய்தி கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. வேதத்திலிருந்து அவருடைய வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 89வது சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 89வது சங்கீதம் 3வது வசனம். போதும். யோகம் இல்லாமா? மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு நம்முடைய பாதத்தில் வருகிறோம். உம்முடைய அன்பின் கரங்களிலே எங்களை யாவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். காரணத்தோடு எங்களை இந்த நாளிலே கூட்டி சேர்த்திருக்கிறீர். எதை செய்தாலும் நீர் காரணத்தோடு சித்தத்தின்படி செய்கிற தேவனீர். ஆகினாலே இந்த நாளிலே எங்களை கூட்டி சேர்த்த நோக்கத்தை நிறைவேற்ற போறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமுள்ள கருத்திலே இந்த சங்கீதம் 89வது சங்கீதம் 3வது வசனத்தை உங்களுடைய கருத்துல கொடுக்கிறேன். இதை நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு திரும்ப தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, என்னை சிலுவைக்குள் மறைத்துக் கொள்ளும். கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமான பிதாவே. சங்கீதம் 89:3 தேவன் சொல்றாரு, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி. அதான் பேச போறேன். என்னால் கர்த்தரே சொல்றாரு. தாவீது சங்கீதத்தில் தாவீது சொல்லல, நீங்க ஆண்டவர் வந்து உங்களுக்கு கூட உடன்படிக்கை பண்ண போறாரு. அப்படியே கர்த்தரே சொல்றாரு. என்னால் தேவனே சொல்றாரு, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு நான் உடன்படிக்கை பண்ணி. அப்படியானா தேவ ஜனமே, நாம அவர்களோட உடன்படிக்கை பண்ண அது அப்படி எழுதில்ல. அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்றாரு. நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும் போது உடன்படிக்கை பண்ணீங்க. ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணணும். அது வேற. இது இந்த பூர்வத்தில் அது பரலோகம் போவதற்கான உடன்படிக்கை. அந்த வசனத்தை பார்த்துக்கோங்க. 1 பேதுரு 3:21 சொல்லு மகளே. எத்தனாவது வசனம் அது? 1 பேதுரு 3:21 வாசிங்க. அதற்கு ஒப்படையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. தேவஜனமே, ஒரு ஜலத்தினால் ஆவினால் பெறப்பட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு வேண்டிய காரியம் தான் இந்த உடன்படிக்கை பண்றாங்க. இதுல ஞானஸ்நானத்தால அது வேற. இந்த பூலோகத்தில் இருக்கும்போதே உங்களோடு என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ண போறாராம். 89வது சங்கீதம் 3வது வசனத்துல, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட நான் உடன்படிக்கை பண்ணி. தேவஜனமே, ஒரு 2 உடன்படிக்கை பற்றி விளக்கல, வசனம் மாத்திரம் வாசிட்டு உள்ள போலாம். 1 சாமுவேல் 18:3 வாசிங்க. இது மனுஷனுக்கு மனுஷன் செய்த உடன்படிக்கை. இப்ப நம்ம தேவனோட உடன்படிக்கை பண்ண போதுதான் பேச போறேன். இத கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா இல்லையா? மனுஷனுக்கும் யோனத்தானுக்கும் நிதானமா பேச போறேன். சுருக்கமா பேசுறேன். மனுஷனுக்கும் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் ஒற்ற சிநேகிதர்கள். இந்த சிநேகிதர்கள் 2 பேரும் ஒரு உடன்படிக்கை பண்றாங்க, அன்பின் உடன்படிக்கை.
நாம 2 பேரும் பிரியாம இருக்கணும்னு சொல்லி உடன்படிக்கப்படுறாங்க. சரி, இது விளக்கல, வெறும் வசனமாத்த சொல்லிட்டு போறேன். யோபு 31ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல யோபு ஒரு உடன்படிக்கப்படுறார். யோபு 31ஆம் அதிகாரம் 1வது வசனம். நிதானமா அதுக்கு பிறகு வசனம் எடுக்க தேவையில்ல, வசனம் மாத்திர சொல்லிட்டு விளக்க. யோபு சங்கீதத்துக்கு முன்னால யோபு போதும். இப்ப தனக்கு தானே உடன்படிக்கை. யோபு தன் கண்களோடு உடன்படிக்கப்பட்டாரு. இனி நான் தீங்க காணாது இருப்பேன், இனி இந்த உலக காரியம் வேண்டாம். கலிக்காம குதிரைக்கு இது போட முடியுங்க, அது வேற இந்த சைட்ல பார்க்க கூடாது, நேரா தான் பார்க்கணும், கத்திர தான் நோக்கி பார்க்கணும். அதனால இந்த கண்களோட உடன்படிக்கை பண்ணினாரு யோபு. நல்லா கவனிங்க, மனுஷனுக்கு மனுஷ உடன்படிக்கை, தனக்குத்தான் உடன்படிக்கை. நாம தேவனோடு உடன்படிக்கை பண்ண ஞானசானால இப்போ 89:3 தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ண போறாரு. சரி, உடன்படிக்கைனா அந்த உடன்படிக்கை வேற. உடன்படிக்கைனா என்னதுங்க? உங்களுக்கே தெரிஞ்சது, உங்க திருமணத்தை அன்னைக்கு நீங்க செய்வீங்க, நீங்களும் திருமணத்தை அன்னைக்கு செய்வீங்க, நானும் திருமணத்தை அன்னைக்கு செய்தேன். வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு வார்த்தை தான் மாறும் ஜென்ஸ்க்கு லேடிஸ்க்கும். இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், கர்த்தர் என்னை வைத்திருக்க எல்லா சூழ்நிலையிலும் உன்னை கனப்படுத்தி நான் உனக்கு பிறர் முகம் பாராமல் உனக்கு உண்மையான புருஷனா இருப்பேன் அப்படின்னு, அன்பு செலுத்தி உண்மையான புருஷனா இருப்பேன். அன்புன்ற வார்த்தை இந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, இதேதான் சொல்லுவாங்க. வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் நான் உனக்கு கீழ்ப்படிந்து, இது 2 வார்த்தை தான் மாறும். அவங்க அன்பு செலுத்த கணவர், அன்பு கீழ்ப்படியணும். இந்த உடன்படிக்கை பண்ண பிறகு, திருமணமான பிறகு, திருமணத்துக்கு முன்னாலே இந்த அம்மா வீட்டுல இருந்து வருவாங்க, இவர் வீட்டுல இருந்து வருவாரு. அதுக்கப்புறம் கணவனோட சேர்ந்து வாழ்வாங்க. தாய் வீட்டுக்கு போக மாட்டாங்கன்னு சொல்ல வரல, இதுக்கப்புறம் இவங்களோட சேர்ந்து வாழ்வாங்க. அது மாதிரி God is going to make a covenant with you. உன்னோடு கூட Makosha, Teklina, Yangwangshan, Taksin, Hangzang, Mahoho, Huani, Lenghong Nam. தேவனோடு கூட, தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். எதுக்குன்னா, நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். இனி அந்த உடன்படிக்கை பண்ண பிறகு என்ன அர்த்தமானா, நாம அவர் சொல்லை என் சொல் ஏன் உடன்படிக்கை பண்றேன்னா, நீ என்னுடையவள் மாத்திரம் இல்ல, தேவன் சொல்ல மாத்திரம் சொல்லி கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய காரியத்துல தான் உடன்படிக்கை பண்றார். அல்லேலூயா. நீங்க சில இடங்களை பார்த்துருப்பீங்க, இப்படி கரம் பிடித்த மாதிரி ஒரு பார்த்து, இந்த மாதிரி உங்களை பிடிக்கல, இந்த மாதிரி கரை பிடிச்சாக்கா உங்களுக்கு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவேன், காணாண்டவரை காண முடியாண்டவரை முடியலாண்டவரை சொல்லி என்ன பண்றோம், இது கத்துற கரம், இது உன் கரம். தேவன் இப்படி பிடிக்கிற உங்களை, இப்படி பிடிச்சாக்கா நீ போகவே முடியாது. ஆகையால தேவ ஜனமே, நம்மோடு கூட தேவன் அதுக்குதான் உடன்படிக்கை பண்ண விரும்புறாரு. அப்படியானா உடன்படிக்கை பண்ண பிறகு, இன்னைக்கு அவர் பண்ண பிறகு ஒரு மாபெரும் வித்தியாசத்தை உன் ஆவில, ஆத்மாவில, சரீரத்துல, சிந்தையில, இருதயத்துல, வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல மாபெரும் வித்தியாசத்தை காண போறீர்கள். ஏனென்றா தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு பெரிய அன்புள்ளவராக இருந்தபடி இருக்கிற அப்படின்னால, ஒரு மனுஷங்கிட்ட போய் தேவன் உடன்படிக்கப்பட்டாரு. எப்படிங்க அது? இப்ப ஒண்ணு இல்லை. இப்ப நீங்க போய் மோடியை பார்க்க முடியுமா? ஏட்டே போக முடியும். போன் ஹே யார் அங்க நிக்கிறது, அங்க போக வரக்கூடாது, உள்ளே போக முடியும்.
ஆனால் the Lord who has created the heaven and earth is going to make a covenant with you. வானத்தையும் பூமியை உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தரோடு கூட அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்த பிறகு தேவனாகிய கர்த்தர் வல்லமையான காரியம் செய்வதற்கு, உன்னை கரம் பிடித்து நடத்துவதற்கு, அதுக்குதான் உடன்படிக்கை செய்து அரிய பெரிய காரியம் செய்து அவர் நாமத்தை உங்கள் மூலம் மகிமைப்படுத்தும்படியாகவே தேவனாகிய கர்த்தர் வல்லமையான காரியம் செய்யும்படியாகவே தேவன் உங்களை உடன்படிக்கையில கரம் பிடிக்கிறார். அதுவே உடன்படிக்கை தேவன் பண்ண விரும்புறாரு. யாருக்கிட்ட? தம்மால் அவங்கிட்ட தான் உடன்படிக்கை பண்ணாரு. எல்லாரோட பண்ண மாட்டாரு. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ண அழைக்கப்பட்ட அநேகர் அவங்க கிட்ட தான் பண்றாரு. அப்ப தேவஜன்ம தெரிந்து கொள்ளப்பட்ட எப்படி இருப்பான்? வாசிப்போமா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. இது உங்ககிட்ட இருக்குது, நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் தகுதி இல்லைன்னு நினைக்காதீங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவர்களாய் இருந்து அவர்களுக்கு நியாயத்தை செய்யாமல் இருப்பாரோ? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன பண்ணாங்க? இரவும் பகலும் ஜெபம் பண்றவங்களோட தான் உடன்படிக்கப்பட்டாரு. அப்ப நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல, கண்டிப்பா உங்களோட உடன்படிக்கை பண்ணி ஆகணுமே. ஃபர்ஸ்ட் உங்க தகுதி நீங்க புரிஞ்சுங்க. எல்லாரோட உடன்படிக்கை பண்ண மாட்டாரு. சொன்ன தேவனோட உடன்படிக்கை, தேவன் நம்மோட உடன்படிக்கை பண்றதுனா இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுறாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ன பண்ணுவானா? இரவும் பகலும் ஜெபம் பண்ணுவான். தெரிந்து கொள்ளப்பட்டவன் எப்படி இருப்பான்? வாசிப்போமா? சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒரு 3 பாயிண்ட் சொல்லிட்டு மகளே போதுமா? பக்தி உள்ள என்ன தெரிந்து கொள்ளப்பட்ட என்ன பண்ணா? பக்தியா இருப்பான். பக்தினா பார்க்கும்போது தெரியல பக்திமான் ட்ரெஸ்ல இல்ல. பக்திமான் எப்படி தெரியும்னா நம்மளுடைய சுவாபங்கள்ல, பேச்சுல, சிந்தையில, செயல்களில, இதுல அவங்க அந்த ஆண்டோட பிள்ளைங்க, அவங்க பக்திமான்ங்க. நம்ம என்ன பண்றோம்? இப்ப ஆண்டு பேசும் போது ஆண்டு உணர்த்துறாரு. நம்ம ஒருவேளை சின்ன தப்பு பண்ணிட்டோம்னா மற்றவங்க மேல போட்டுருக்கோம். உன்னாலதான் நான் பேர் சொன்ன கேட்காது போயிட்டேன். உன்னாலதான் அவளுக்கு பிரச்சனை. நம்ம தான் தப்பு பண்ணிட்டு ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப பாருங்களேன், போன முறை சொன்னேன், ரோட்ல இவ்வளவு பெரிய கல்லு ஒண்ணு வெளியில அப்படி தூக்கிட்டு நீங்க நடந்து வரீங்க. நடந்து வரும்போதே கல்லு நடந்து வந்து உன்னை இடிச்சிட்டு திருப்பி அங்க போய் உட்காந்துக்கிட்டா, நீ வந்து காலை கல்லு மேல இடிச்சிட்டு கல்லு இடிச்சிச்சுன்றத நீ தான் இடிச்ச. நாம ஏதாவது தப்பு செய்துட்டோம்னா உன்னாலதான் மற்றவங்க மேல போட்டுறோம், உங்க வீட்டுல இருக்கிறவங்க மேல போடுறோம். உன்னாலதான் அப்பயே சொன்ன, நீ தான் கேட்கல, உன்னாலதான். இல்ல நம்ம தப்ப தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை உங்க சபையில எல்லாருக்கும் வசனத்தை மகள வசனத்தை சேவிச்சு அப்போ அறிக்கை செய்து விட்டுக்கணும் எழுத வருவான். அப்ப தேவஜனமே நாம தப்பு செய்து நாம அறிக்கை செய்துட்டா மன்னிச்சிடறாரு. அப்ப பாடத்துக்கு வருவோம். அப்ப தேவஜனமே பக்தி உள்ளவன் எவனோ அவனை தேவன் தமக்கு தெரிந்து பக்தி உள்ள எப்படி பண்ண தெரிந்து கொள்ள எப்படி பண்ணா பக்தி உள்ள. சரி, வேதத்தில் ஒரு வசனம், ஒரு மனுஷனை பத்தி பார்க்கலாம்.
அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பதினான்கு. 22:14 அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபதிகளை தரிசிக்கவும் அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர் 22:14 அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா போதும். அப்ப பக்தி உள்ளவன் சாட்சியா இருப்பான். சாட்சினா தேவஜன மற்றவங்களும் பக்கத்து வீடு அக்கத்து வீடு எதிர் வீடு சுற்றி உள்ள ஜனங்களாம் நம்ம பார்த்து இவங்களாம் சொல்லி சாட்சி சொல்றாங்க. அவரா அந்த சாட்சி பெறக்கூடாது. அப்படின்னா தேவஜனமே பக்தி உள்ளவன் சாட்சியா இருப்பான். அப்ப தேவஜனமே உங்களுக்கு தெரிந்த வசனம் ஒன்று சொல்றேன். பக்தி உள்ள ஒருத்தன் வேதத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்போஸ்தலர் சரி பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். சரி அவன் தேவபக்தி உள்ளவனும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பக்தி உள்ள மையத்தின் குவாலிபிகேஷன் இருக்குது. அப்ப நல்ல 2 பேர் எடுத்தான் அங்க சாட்சி பார்க்கணும். தன் வீட்டார் அனைவரோடு கூட பயந்தவனும் தான தர்மம் பண்றவனும் இப்படிப்பட்ட குவாலிபிகேஷன் உடையவன் அந்த பக்தி உள்ளனாகிய கொர்நேலியு. அப்ப தேவ ஜனமே தாழ்மையா சொல்றேன், அன்பா சொல்றேன். ட்ரெயின்ல பஸ்ல வெளியில போகும்போது யாராவது உங்களை வந்து ரொம்ப ஏழை பார்க்கும் போதே தெரியும் அவனால முடியாது. சில்லற இல்லைன்னு இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டுறோம், அவனை பார்க்கவே மாட்டுறோம். ஏழைக்கு இறங்குறவன் கத்திரிக்காய் கடன் கொடுக்குறீங்க நீங்க, அவர் கடங்காரா இருப்பாரா? திருப்பி வேற வேலை கொடுத்துருவாருல்ல. அப்போ தேவ ஜனமே இப்படி அவன் தான தர்மம் பண்ண பாருங்க. ஏன்னா ஹை ரேங்குங்க. அவன் எப்படி அந்த ஏழையாங்கிட்ட எப்படி போனான்? அவங்க ரேங்க்ல உள்ளவங்க தானே பேசுவாங்க. இவன் பாருங்க தான தர்மம் பண்ணிக்கிறான், அங்க போயிருக்கிறான், யாருக்கிட்ட கொடுத்தான்னு போல. அப்போ தேவ ஜனமே இன்னைக்கு கூட பாருங்க, இப்ப கூட பாருங்க, கிறிஸ்துமஸ் வரப்போகுது. கிறிஸ்துமஸ் வரப்போகுதுங்க பாஸ்டர். இப்போ இந்த குழந்தைக்கு பர்த்டே வருது. இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்க பிள்ளைங்களுக்கு பிறந்தநாள் வந்தா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்க. இயேசு நாள் பிறந்தநாள் வந்து நம்ம எடுத்து போட்டுக்கிறோம். நாங்க இது யாருக்கு பிறந்தநாள் வருது அவங்களுக்கு தானே, யாருக்கு பிறந்தநாள் வருது அவங்களுக்கு தானே எடுத்து கொடுக்கணும். இயேசுக்கு எடுத்து கொடுக்கணும்ல, எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? மத்திய 25:35 வாசிங்க. இது சிறுவர்களுக்கு எதை செய்தீர்களோ எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்து என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்து என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்து எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வஸ்திரம் இல்லாத வியாதியாயிருந்து என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவல் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். அப்புறம் அப்பொழுது நீதிபதிகள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், அடுத்தது எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவல் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏழைக்கு இறங்குறவன் இப்ப கிறிஸ்துமஸ்க்கு நீங்க எல்லாம் வாங்க போறீங்க, வாங்கிட்டு இருப்பீங்க, தைக்க கொடுத்துருப்பீங்க, தைச்சிட்டு இருப்பீங்க.
ரெடி ஆயிட்டு இருக்கோம். அப்போ நீங்க மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது அதுதான் கர்த்தர் உதவி செய்வாராக. அடுத்தது பக்தி உள்ளவன் சங்கீதம் 32:6 படிச்சு பார்ப்போம். சங்கீதம் 32:6. இதற்காக சகாயங்களுக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனோ உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். விண்ணப்பம் பண்ணுவான், அப்புறம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் விண்ணப்பம் பண்ணுவான். போதையா விண்ணப்பம் பண்ணுவாயா? பக்தி உள்ளவன் அது விண்ணப்பம் பண்ணுவான். அதை பார்த்துட்டு நம்ம சங்கீதம் அதே லூக்கா 18:7. அப்ப தேவ சமுதிர திரும்ப அதே வருது. தேவ சமுதிர ஜெபிக்கிறது மிக மிக முக்கியம். அல்லேலூயா. தாழ்மையா சொல்றேன், அன்பா சொல்றேன், பெருமை சொல்ல, தாழ்மையா அன்பா சொல்றேன். டெய்லி எத்தனை வருஷங்களா, 1-2 எத்தனை வருஷங்களா 12:30 மணிக்கு படிப்பேன். when I was working ரயில்வே வேலை செய்யும்போது கூட 12:30 மணிக்கு படிக்கணும். காலையில 5:30 எழுந்துச்சு நான் பர்க்மன் ட்ரெயின் 6:10 ட்ரெயினை பிடிக்கணும். டெய்லி 12:30 மணிக்கு தான் படிப்பேன். வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணனா இட்ஸ் வெரி வெரி ஹாப்பி ஃபார் மீ. ரொம்ப இஷ்டம். தேவனோட பேசுறேங்க. You are talking with God and God's going to talk with you. தேவனோ மஹாசியா ரிங்கோ ரிகோண்டா லங் ஹம்சனி ஷகிந்தோ. சரி சரி ஆண்டவரே, அப்படின்னா தேவனோடு கூட ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை உண்டாக்கி கொள்வதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர். பெறாதவங்க பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றவங்க இன்னும் அதிகரிச்சு கொள்ளுங்க. இன்னும் தேவனோட கம்யூனிகேட், அதாவது ரெடி ஒரு உணர்வையும் பெருசிப்பை நெருங்கிய ஐக்கியத்தையும் உண்டாக்கி கொள்வதுக்கு தான் இந்த உடன்படிக்கை மூலம் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து இன்னும் நெருங்கி நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். அல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன். யோவான் சாணகன் சொல்றாரு, மத்தேயு 3:11 எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் உங்களுக்கு பரிசுத்தாவினாலும் அந்த அக்கினி பெற்றுக் கொள்ளுமே. அநேகரை ஞானஸ்நானம் பெற்றுட்டு ஓகே அவ்வளவுதான். அடுத்தது அபிஷேகம் வரணும், அடுத்தது அக்னி அபிஷேகம். 2 இருக்குதுங்க. எனக்கு படிமகளை எடுத்தவங்க 3:11 சரி. எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்ப 2 இருக்குதுல்ல. அப்ப பரிசுத்தான அபிஷேகம் பெறுறது ரொம்ப பேர் பெறதில்லை. நான் ஆண்டோட கிருபையில கேரளா, ஆந்திரா, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், இந்த பக்கம் திருநெல்வேலி, நாகர்கோவில், அந்த பக்கம் டெல்லி, ஹரியானா, ஊட்டி, எத்தனையோ இடங்களுக்கு போனேன். இப்போ 30ஆம் தேதி ரேணிகுண்டா போறேன். நம்ம தெய்வ ஜனமே எல்லா இடங்களும் பாருங்க ஞானஸ்நானம் பெற்றுட்டு அபிஷேகம் பெறாத ரொம்ப பேர் இருக்கிறாங்க. எப்பங்க பெற்றீங்க? 15 வருஷம் ஆகுதுங்க ஞானஸ்நானம் பெற்று. அப்புறம் அபிஷேகம் பெறணுமே. அபிஷேகம் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். மிக மிக முக்கியமான. ஆவியான நடத்தணும், ஆவியானோட இசைந்திருக்கணும், ஆவியானோட உறவாடணும், ஆவியானோட உன்னோடு கூட பேசணும். அப்படியானா தேவ ஜனமே, எங்களை நானும் இப்போது பெற்ற அபிஷேகத்தை விட இன்னொரு அடுத்த ஸ்டெப் போங்க. புதிதான அபிஷேகத்தை கேளுங்க. வீட்டிலும் கொடுப்பாரு, இங்கேயும் கொடுப்பாரு, என்ன ஜோமனாலும் கொடுப்பாரு. அந்த அக்னி அபிஷேகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் சொல்லி எடுக்க வேண்டாம். லூக்கா 12:49 அக்னியை போட வந்து அது இப்போது அவர் விருப்பங்க, நீங்க விருப்பம். அவர் விருப்பம் உங்களுக்கு அபிஷேகம். நானு 2 பாயிண்ட். அது அக்னியை போட வந்து அது இப்போதே அக்னியும் போடுவாராம், அது இப்போதே பற்றி எறியணும். அது அவர் விருப்பம். உங்களுடைய விருப்பத்தை என்ன நிறைவேற்றின்னு கேளுங்கப்பா. 12:49 நீங்க விரும்பல, அவர் தான் உங்களை உடன்படிக்கை பண்றாரு, அவர் தான் அபிஷேகின்றாரு. அப்ப நீங்க பாருங்க, நம்ம ரொம்ப சுலபமா வச்சுட்டாருங்க, கஷ்டப்படவே வேண்டாம். இப்போ பிள்ளைங்க பாருங்க, எக்ஸாமுக்கு 9th 10th ஒன்று படிப்பான், படிச்சாதான் அவங்க எழுத முடியும். ஆனா தேவநாயகத்தை உங்களை பரிசுத்தமாக்குவதற்கு
ஒரு கஷ்டமும் கொடுக்கலங்க. இவ்வளவு சுலபம் பண்ணி வைக்கிற வச்சாருங்க. வாசிப்போமா? பூமியின் மேல் அக்கினியை போல லேவியராகமம் 22:32 நல்லா ஞாபகம் வச்சுக்கலாமாங்க. 22 அதிகாரம் 32 42, 52, 62, 72. பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்தர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். பரிசுத்தமாக்குற படுற வேலை யாருக்கு வேலை? அவர் தான். அப்ப நமக்கு எதனா எஃபர்ட் கொடுத்தாரா? நீ வெறும் நல்ல கவனிங்க. நீங்க விசுவாசிங்க, வருஷத்திலே பாவங்களை கழுவுன்னு சொல்லி கழுவிட்டாரு. விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றீங்க, விசுவாசித்து அபிஷேகம் பெற்றீங்க. உங்களுக்கு ஒரு தலைவலி அந்த பிரச்சனை இருக்குது, சுகமாக்க விசுவாசிங்க, சுகம் கொடுத்தாரு. எல்லாம் விசுவாசத்துல வச்சுட்டாரு. ஒரு கஷ்டமும் நம்ம கொடுக்கல. இப்ப பண்ற வேலை யாரு? அவன் ஏன் நீ கஷ்டப்படுற? சில பேர் பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா, நீ பரிசுத்தமாய் வாழ்கிறாயா? என்ன பாரு, பரிசுத்தமாய் வாழ்கிறாயா? உன்னை தேவன் பார்க்கிறார். அந்த செய்தி நம்மளை பயம் காட்டி நம்ம பரிசுத்தமா வாழ முடியாது போல இருக்குதுன்னு அந்த குற்ற உணர்வோடு போயிடுவோம். ஆனா நான் சொல்றேன், பரிசுத்தப்படுத்துற வேலையா இல்லை. ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க பரிசுத்தப்படுத்துற வேலை அவருது. வெறும் விசுவாசிக்கிற வேலை உங்களுக்கு. அப்ப பரிசுத்தமாயிடும் ஆகலாம் இல்லையா? இப்ப வாசிங்க ஏப்ரல் 10:10 உங்களை பரிசுத்தமாக்குறாரு இல்லையா பாருங்க. ஏங்க பைபிள் சொல்றது உங்களை பரிசுத்தமாக்கிட்டேன்னு, கர்த்தர் சொல்றாரு உங்களை பரிசுத்தமாக்கிட்டேன்னு. நீ வெறும் விசுவாசிக்கு தான் உங்க வேலை. வாசிங்க ஏப்ரல் 10:10. மழை சரி சரி பரிசுத்தமாக்கப்படுவீங்களா? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். உங்களை பரிசுத்தமாக்கிட்டாருங்க தேவன். உங்களே வசனத்தை நீ வெறும் விசுவாசிக்கிறீங்களா? இப்போ விசுவாசிக்கிறீங்களா? என்ன பாருங்க மழை உங்களை பரிசுத்தமாக்கிட்டாரா இல்லையா? பாவி பாவி அதுக்கு போயிடாதீங்க. தம்பி நீ எத்தனை படிக்கிற? 10th. நீ 9th உட்காருவியா? எப்படி உட்காருவா? பாவியா இருந்து நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டாயிட்டு திரும்ப அந்த கிளாஸ் உட்கார மாட்டான். அதுதான் உங்க மைண்ட்ல தெரியணும். I am not a sinner. I am a man of God. I am a righteous man. I am a holy man. உன்னை பரிசுத்தப்படுத்துற வேலை அவருக்கு பரிசுத்தப்படுத்திட்டாரு. அப்படியானால் இப்ப பாருங்க, இப்ப வாசிங்க 2:16 வாசிங்க. 2:16 நிதானமா படிங்க. நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு சரி கர்த்தருடைய சந்நிதியில் தூபவர்க்கமிடுங்கள். சரி அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவனாய் இருப்பான். போதுமா? அதான் நீங்க தெரிந்து கொள். யாரை தெரிந்து கொள்ள இன்னைக்கு யாரை தெரிந்து கொண்ட அவனதான் உடன்படிக்கைன்னு பாக்குறோம். அப்ப நீ தெரிந்து கொள்ளப்பட்டு உடன் பரிசுத்தவன் ஆயிட்ட. நீ இந்த வசனத்தை உறுதியா பற்றி கொண்டு அவர் தான் என்று இருக்கும் போது நமக்கு சில வார்த்தைகள் வரும், டிஸ்டர்ப் ஆயிடும். அது இதுன்னு இது வசனத்துக்கு விரோதமா இருக்கிறது, இது சரியில்லையே. அப்படியானால் தேவ சமுதிரம் நீங்களும் நானும் பரிசுத்த வாட்டிகள், பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. இவங்களோட தேவன் உடன்படிக்கை பண்றாரு. எவனை தெரிந்து கொண்டாரோ அவன் பரிசுத்தமா இருப்பான். அப்ப பரிசுத்தவானோடு உடன்படிக்கை பண்றாரு. புரியுதா மகள? என்ன 16:7 படி எவனை தெரிந்து கொண்டாரோ அவன் பரிசுத்தமா இருப்பான். அப்ப பரிசுத்தவானோடு கூட உடன்படிக்கை பண்றாரு. எபிரேயர் 10:10 இயேசு இந்த சரீரம் ஒரே தரம் அடிக்கப்பட்டதுனால நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டோம். பரிசுத்தமாக்கப்பட்டோம். நீங்களும் நானும் தேவஜன்மே நம்மோடு கூட உடன்படிக்கை, பக்தி உள்ளவனோடு உடன்படிக்கப்பட்ட. பக்தி உள்ளவன் எவன் அவனை தெரிந்து கொண்டாரு. பக்தி உள்ளவன் எப்படி இருப்பான்? தானம் பண்ணுவான். பக்தி உள்ளவன் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா ஆராதிப்பான். பக்தி உள்ளவன் ஜெபம் பண்ணுவான். பக்தி உள்ளவன் சாட்சியா இருப்பான். இந்த பக்தி உள்ளவன் இப்படி அடுத்தது தெரிந்து கொள்ளப்பட்டவன். பக்தி உள்ளவன் அடுத்து தெரிந்து கொள்ளப்பட்ட எப்படி இருப்பானா?
இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா இருப்பான். பக்தி உள்ள எவனா யாரை தெரிந்து கொண்டாரோ அவன் பக்தியா இருப்பான். அப்படியா நான் தேவசனமே நீங்களும் நானும் ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 25:12. சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு நாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். எங்க நான் அவர் வழியில் தான் நடந்துக்கிறேன். அப்புறம் நான் தாம் தெரிந்து கொள்ளும் வழி போதிப்பாரு. ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் சாப்பிட்டாச்சு, இயேசு வழியை சத்தியம் அந்த வழியில் தான் போயிட்டு இருக்கிறேன். அப்புறம் சங்கீதம் 25:12 பயம் அந்த வசனம் வாசிங்க. பயப்படுகிற எவனா அவருக்கு பயப்படுறேன்னு அவருக்கு பயந்து ஜெபிக்கிறார். இவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பாராம். அப்படின்னா நான் அந்த வழியில் தான் நடக்கிறேன். அப்புறம் நான் தாம் தெரிந்து வழி தேவஜனமே அவர் வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 சாமுவேல் 20:22-31 வாசிங்க. அது போது மகள புரியுதுங்களா? தேவனுடைய வழி நானே வழியை சத்தியம் அந்த வழி தான் நடக்கிறோம். அவர் காட்டின வழி தான் நடக்கிறோம். அது வழிதான், இந்த ஸ்ட்ரீட் தான். ஆனா என்ன மாதிரி வழின்னு கேட்டீங்கன்னா வழிதான் போறீங்க. என்ன மாதிரி வழின்னு கேட்டீங்கன்னா உத்தமமான வழி. அல்லேலூயா. இந்த செய்திய சாதா ஒரு ஆதிப்புற சபையில ஒரு 10 வருஷம் 5 வருஷம் உள்ளவங்க சபைக்கு இதை பிரசங்கிக்க முடியாது. நான் இது அவங்க நாங்க இது நீங்க ஆவில வளர்ந்து இருக்கிற அப்படின்னால உங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்குது. உங்களுக்கு புரியுது. இப்ப நான் பிரசங்கிக்கும் போது தெரியுது. உங்க இருதயங்களில போய் விழுந்த அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள் அக்கினிமயமான தேவன் இறங்கி வந்திருக்கிறாரு. உன்னோடு கூட உடன்படிக்கப்பட்டபடி இந்த 21ஆம் நாள் உன்னை இந்த 21ஆம் தேதி உன்னுடைய பாஸ்டிங்கை முடிக்கும் போது உன்னோடு உடன்படிக்கை பண்றாரு. இந்த 21 நாள் முடியும் போது God is going to make a covenant with you on the last day of this 21st year. தேவஜனமே என்ன கத்த சரியா கொண்டு வந்துக்கிறாரு பாருங்க. ஒரு செய்திய முடிக்கிறதுக்கும் உன்னோட முடிக்குமோ உன்னோட உடன்படிக்கை பண்ணி உன்னை வித்தியாசமா நடத்தும்படி கொண்டு போறாரு. அப்படியே கண்ணு முடிக்க ஒரு பிரச்சனை இறங்குது. அப்படியே கண்ணு முடிக்க இன்னும் முடிக்கல. அப்படியே கண்ணு முடிக்கலாம் 2 நிமிஷம் முடிக்கலாம். அப்படியே கண்ணு முடிங்க. என்னமோ பண்றாரு. இங்க வந்திருக்கிறாரு. இங்கதானே இருக்கிறாரு. உன்னோடு கூட உனக்கு முன்பாக நிற்கிறார். இப்போ உடன்படிக்கை செய்யும்படி அந்த உத்தமமான வழியில நீ நடக்கும்படி உன்னோடு கூட இன்றைக்கு இப்போ அக்னி இறங்குங்க. அக்னிங்க இது வல்லவே இல்ல. புதிய அக்னி அபிஷேகம் எனக்கு பின்னால் வந்து வருக. அவர் பரிசுத்தமானாலும் அக்னினாலும் உனக்கு ஞானசாரம் கொடுமா. உடன்படிக்கப்பட்டாரு. கருத்தை வைத்துங்க. அவரோடு கூட உடன்படிக்கப்பட்ட தேவன் அப்படியே கருத்தை அப்படியே வச்சிருக்க. நீங்கல்ல, அவர் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்றாரு. இப்ப பண்றாரு. 11:20 பண்றாருங்க. இனி உடன்படிக்கை பண்ண பிறகு உங்க சொந்த இஷ்டமா நாம எதுவும் செய்ய முடியாது. அவர் சொல்றத, அவர் காட்டுறத, அவர் உணர்த்துறத, அவர் வசனம் கொடுக்கறத இது கேட்டு நடங்க. உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல
மாறுபடி இன்றைக்கு தொடங்குகிறார். உடல் அரே ரக்கோயாலா ஜியா ஜியா ஜியாவாசா சபாமா ஜூஜூயா பாபா அங்கே இறங்குது வல்லமை இறங்குது. அடக்காதே 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 ஆகிகள் உடன்படிக்கை பண்ணு. அவர் பண்ணும்போது நீ பண்ணு. சரணா சரணா மஹுந்தல் ஹப்தே பா 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 பா. நான் நிறுத்திட்டேன், அவர் நிறுத்தல. நான் நிறுத்திட்டேன், அவர் நிறுத்தல. அபிஷேகத்தை நிறுத்தல, வல்லமை நிறுத்தல. ஊத்துறாரு, வாங்கிக்கொள். அவர் கொடுக்கிற நேரம் நீ வாங்குற நேரம். அவர் கொடுக்கிற நேரம் இல்லை, நீ வாங்குற நேரம். சக்கலமா பதித்தலாம். இன்றைக்கு வந்தவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். தேவன் உன்னோடு அல்லது உங்களோடு உடன்படிக்கை பண்ணி அனுப்புறாருங்க. இனி பாருங்க, நீ பண்ண, அவர் பண்றாரு. நீ பண்ண, அவர் பண்றாரு. சரி ரெண்டு சாமுவேல் எடுக்க வேண்டாம். 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது. உத்தமமான வழியில இனிமேல் அந்த உத்தமான வழியில என்ன நடக்க போறீங்க? அதான் உடன்படிக்கப்பட்டாரு. உத்தமான வழி, உத்தமான வழி, நேர் வழி, பரிசுத்த வழி, பரலோக வழி. அப்படியே கண்ணு முடியும். சங்கீதம் 89:3 கொண்டு முடிக்கணும். எங்க தொடங்குறோமோ அங்கே முடியும். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட நான் உடன்படிக்கை பண்ணிட்டாரு. வசனத்தில் எழுந்தவரு அவர் பண்ணாரு. இன்று முதல் நான் உங்களை ஆஸ்வதித்தேன். ஸ்டார்டிங்ல இருந்து கத்த ஒவ்வொருவரையும் அப்படி என்ன சொல்லுவாங்க, அந்த விளக்கை எடுத்து திரிய என்ன பண்ணுவாங்க, உருவாக்கி அந்த விளக்குல எண்ணெயை ஊத்தி அதை பத்து நிற்கும் போது அது உடனே பிரகாசமாகாது. அந்த திரியானது அந்த எண்ணெயில அந்த எனக்கு எப்படியும் பிரகாசமா எரியும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் தேவனுடைய வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. நீங்க அவரை தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. உங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நீங்க பாவி பாவின்னு சொல்லாதீங்க. தேவன் உங்களுக்கு மறித்தது அது வீணா போகும். கேட்ட கர்த்தர் எனக்கு வேற பாவங்களுக்காக மன்னித்திருக்கிறார். நான் இனி பாவம் இல்லை, நான் பரிசுத்தர் என்ற கேட்டகரியில இருக்கேன். ஏன்னா அவர் உத்தமமான வழியில நான் நடக்கிறேன். நான் உனக்கு வழிக்கு நியாய காட்டி உங்களுக்கு அன்னை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி ஏன் அவர் வழியில நடக்கிறவன் எப்படி துன்மார்க்கமா ஜீவிக்க முடியும்? அவன் சாட்சியா தான் இருப்பான். ஏன்னா அவனுக்குள்ள இறங்குற அக்கினி அவனை சும்மா இருக்க விடாது, அவனை கொழுந்து விட்டு அடிக்கிறான். உன்னுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? பிரகாசமாக. உன் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக. அந்த உத்தமமான வழியை விட்டு நம்ம திரும்புவோம்னா மங்கி இருக்கிறவளதான் காணப்படும்.
அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற உங்களை தேவன் எழுந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய், ஓ யோவான் சாணகனை போல நீங்கள் அநேகருக்கு வழிகாட்டுகிறவர்களாய், கிறிஸ்துவுடைய வழி இன்னதென்று தெரிவிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். தேவன் உங்களோடு கூட செய்த உடன்படிக்கை இதுதான். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் முன்கூர்த்து இருக்கிறார். சாதாரணமா எல்லாரும் வரல. அல்லேலூயா. ஒருத்தங்கள லேட்டா வரப்ப நான் ஒரு மாதிரி மனசுல நினைச்சேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது எனக்கு என் இஷ்டம். அவன் 1 மணி நேரம் வரைக்கும் வந்தாலும் அவன் சாயங்காலம் வந்தாலும் அவனுக்கு கொடுக்க வேண்டியது நான் கொடுப்பேன். ஆண்டவர் உங்களுக்கு எல்லாருக்கும் அதுக்காக ஆண்டவர் நன்றி. எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க, எவ்வளவு இறக்கமுள்ளவர் பாருங்க. முடிக்கவே முடியல. அவ்வளவு உங்களை நேசிக்கிறாரு அவரு. மனுஷன் அன்பு மாறி போகும், ஆனா தேவனுடைய அன்பு என்றென்றைக்கும் நிலைக்கும். இதை மாத்திரம் விசுவாசிங்க. அந்த உடன்படிக்கையில நீங்க அவரோடு கூட இணையணும். அத்துமான வழியில நடங்க. அவர் உங்களுக்கு தூரமானவர் அல்ல. அவர் எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் கலந்துட்டு ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம்.